அமெரிக்காவில் விரைவில் அதிபர் தேர்தல் நடைபெற இருப்பதால் இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முன்வந்துள்ளார். பாலஸ்தீன பகுதிகளின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் 8 மாதங்களாக நீடித்து வரும் நிலையில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 36,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பாலஸ்தீனிய மக்கள் அதிகம் வாழும் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடந்து வந்த நிலையில் ரஃபா நகரம் மீதும் தாக்குதலை தொடங்கியது. இதையடுத்து ஐரோப்பிய நாடுகள் பல பலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றன. இந்த போரில் ஆரம்பம் முதல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அனைத்து வகை உதவிகளையும் செய்து வரும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தற்போது போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். 8 மாதங்களை கடந்து நடந்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தி நேரலையில் பேசிய ஜோ பைடன், இஸ்ரேலின் இந்த உடன்படிக்கையை ஹமாஸ் ஏற்று இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த தருணத்தை இஸ்ரேல் பிரதமர் விட்டுவிடக் கூடாது எனவும் 6 வார கால போர் நிறுத்தம் வெற்றி பெறும் பட்சத்தில் அதை மேலும் நீட்டித்து போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார்.